சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி குறித்து தனியார் யூடியூப் சேனலில் அவதூறு நேர்காணல் கொடுத்தவர்களின் புகைப்படத்தை தீயிட்டு கொளுத்தி அக்கட்சியினர் கண்டனத்தை பதிவு செய்தனர். திருவள்ளூரில் சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதை அடிப்படையாக கொண்டு சில யூடியூப் சேனல்களில் சிலர் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தியை அவமதிக்கும் வகையில் நேர்காணல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விழுப்புரம் மாவட்ட புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகியினர் அவதூறாக நேர்காணல் வழங்கியவர்கள் மீது முறையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். மேலும் அவதூறு நேர்காணல் கொடுத்தவர்களின் புகைப்படத்தை தீயிட்டு கொளுத்தி அக்கட்சியினர் கண்டனத்தை பதிவு செய்தனர். இந்த பாமர மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்கிறதோ அத்தனை பிரச்சனையும் சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி எதிர்த்து போராடி பல திமுக அரசுக்கு போராட்டங்களை கொடுத்ததன் வாயிலாக அவர் மீது புகாரும் கொடுக்கப்படவில்லை, அவர் மீதும் எந்த வழக்கும் தொடரவில்லை. இருப்பினும் கூட இந்த திமுக அரசு திட்டமிட்டு அவர் மீது பொய் வழக்கில் பெயர் சேர்த்திருந்தது. இதை சில பத்திரிகைகள், அதாவது நான் பத்திரிகையை சொல்லல, யூடியூப் சேனல்ஸ், அதாவது யூடியூப்ல அங்கீகாரம் பெறாத சில யூடியூப் சேனல்கள் பெயர்கள், அதாவது அவங்களுடைய பெயர்கள் பிரபலமாக வேண்டும், அந்த யூடியூப் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியாக வேண்டும் என்பதன் நோக்கத்துக்காக தலைவர் ஜெகன்மூர்த்தியாரை ஒரு பட்டியலிட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்று தெரிந்திருந்தும் கூட அவரை வேண்டுமென்றே அவரை விமர்சிக்கும் நோக்கமாக கட்ட பஞ்சாயத்துக்காரன் மடப்புரம் அஜித்குமார் வழக்கில் புகார்தாரரான நிகிதா தான் பாஜக நடத்திய முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னின்று நடத்தியதாக செய்திகள் வருவதாக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மடப்புரத்தில் இளைஞர் அஜித்குமார் போலீஸ் விசாரணையின் போது காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் கண்டனத்திற்குரியது எனவும் இவ்வழக்கில் புகார்தாரரான நிகிதா குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். மேலும் பாஜக நடத்திய முருக பக்தர்கள் மாநாட்டையே நிகிதா தான் முன்னின்று நடத்தியதாக செய்திகள் வருவதாகவும் அதன் பின்புலம் குறித்து முழுமையாக ஆராய வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் அஜித்குமார் வழக்கில் முதலமைச்சர் கண்ணியத்தோடு நடந்து கொண்டதாகவும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை செய்திருக்கும் இந்த நடவடிக்கைக்கு உடனடியாக சிபிஐக்கு மாற்ற சொல்லி ஆணை பிறப்பித்திருப்பது வரவேற்கத்தக்கது எனவும் கூறினார். இப்படிப்பட்ட சம்பவங்களை காவல்துறை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். புகார் கொடுத்தவர் யார் என்ற பின்புலத்தை பார்த்திருக்க வேண்டும். இப்பொழுது புகார் கொடுத்தவர் மீதே ஏராளமான புகார்கள் இருக்கின்றன. நிறைய பேரை ஏமாற்றி இருக்கிறார். அது மட்டுமல்ல, முருகன் மாநாட்டையே முன்னிருந்து நடத்தினார் என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றன. பாஜகவினுடைய ஒரு தலைவருடைய நெருங்கிய ஃபாலோவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் கூர்ந்து காவல்துறை கவனித்து விசாரணை செய்ய வேண்டும். யாரோ ஒருவர் புகாருக்கு கொடுக்கிறார், தங்க நகைகள் திருடியதாக என்றால் தங்க நகைகள் உண்மையிலேயே இருந்தனவா? எதற்காக தன்னுடைய காரில தங்க நகையை வைத்து சென்று விட்டார்கள்? ஒரு அப்பாவி மீது எதற்காக உண்மைக்கு புறம்பான புகாரை அளித்திருக்கிறார்கள்? இதையெல்லாம் ஆய்வு செய்யாமல், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் இப்படி ஒரு இரு காவலர்கள் செய்யும் இப்படிப்பட்ட செயல் எவ்வளவு பெரிய சங்கடத்தை உருவாக்குகிறது. திமுக வர வேண்டாம் என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என்பதை தன்னுடைய கருத்து என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அஜித்குமார் கொலை வழக்கை முதலில் வெளியே சொன்னது நான் தான் எனவும் அதன் பின்புதான் மற்ற கட்சிகள் இந்த வழக்கை கையில் எடுத்ததாகவும் கூறினார். இந்த கொலைக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்த அவர், பாஜகவுடன் கூட்டணி இல்லை என விஜய் கூறியது குறித்த கேள்விக்கு, திமுக வர வேண்டாம் என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என்பதை தன்னுடைய கருத்து எனவும் கூறினார். யாரு புகாருங்கிறது சொல்லல, ஆனா அவங்களை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அதை கேட்க போன அவருடைய தாயாரும் அவர் உடன் பிறந்த சகோதரனும் போய் இவருக்கும் அடி கொடுத்திருக்காங்க. இவருடைய சகோதரர் இவருக்கும் அடி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நாளைக்கு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு சிறப்பு காவல் படையிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. சிறப்பு காவல் படை 2 நாட்களாக வைத்து அடித்திருக்கிறார்கள். எந்த விதமான காரணம் கிடையாது, இதுக்கு முன்பு எந்த விதமான வழக்குகளும் கிடையாது, எந்த விதமான குற்றவாளி இல்லாம எஃப்ஐஆரும் போடாம
யாரோ புகார் சொன்னாங்க, தலைமைச் செயலருக்கு தகவல் வந்துன்னு சொல்லி சிறப்பு காவல் படை 6 பேர் சேர்ந்து ஒரு 27 வயது ஒரு ஆளை பிடிச்சு அடி என்று அடித்திருக்கிறார்கள். அடிக்கும்போது சிகரெட்டை வச்சு சுட்டிருக்காங்க. அவருடைய இடது கையில் 3 இடங்கள்ல சிகரெட் வச்சு சுட்டிருக்காங்க. காவல்துறையினர் விசாரணையில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு வழக்கறிஞர் ஹென்ரியின் குழுவினர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் காவல்துறையினரால் உயிரிழந்த அஜித்குமார் வழக்கில் தற்போது நீதிமன்ற நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் வழக்கறிஞர் ஹென்றி தலைமையிலான குழுவினர் அஜித்குமாரின் குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வழக்கறிஞர் ஹென்றி, அஜித்குமாரின் குடும்பத்தினரை தற்போதுதான் முதன்முறையாக சந்திப்பதாகவும் பலரும் வந்து ஆதரவு தெரிவித்த நேரத்தில் அஜித்குமார் குடும்பத்தினருக்காக நீதிமன்றத்தில் வாதாடுவதற்காக அமைதியாகவும் உறுதியுடன் வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் நிலையான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோயில் அருகே காரில் சென்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி பிரமுகரை மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தலைமை நிலைய செயலாளர் கடல்கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரமுகர் மணிமாறன் பங்கேற்றுவிட்டு தனது காரில் காரைக்கால் திரும்பிக் கொண்டிருந்தார். செம்பனார் கோயில் அருகே காளஹஸ்தனாபுரம் பகுதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது காரை வழிமறித்த மர்ம கும்பல் மணிமாறனை சரமாரியாக வெட்டி சாய்த்ததில் சம்பவ இடத்திலே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததோடு சம்பவ இடத்தில் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். கொலையான மணிமாறன் கடந்த 2021ஆம் ஆண்டு காரைக்கால் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளராக இருந்த தேவமணி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முதல் குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்கது. தேவமணியின் கொலைக்கு பழிக்கு பழியாக இன்றைய சம்பவம் நடைபெற்றுள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பாஜகவினரின் கொள்கை பொய் சொல்ல வேண்டும் அல்லது மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதுதான் என சாத்தூரில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பொதுமக்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ஓரணிகள் தமிழ்நாடு திட்டத்தை விளக்கி அதன் செயலி மூலம் உறுப்பினர்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையின் போது மக்களின் கருத்துக்களை கேட்டு அதனை தலைமைக்கு அனுப்பி வைத்து விரைவில் சரி செய்யப்படும் என்றார். மேலும் தமிழ்நாட்டில் இந்தியை நாங்கள் கட்டாயப்படுத்தி திணிக்கவில்லை என வானதி சீனிவாசன் கூறுவது ஏமாற்று வேலை என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் என்று விமர்சித்த அவர், பாஜகவினரின் கொள்கை பொய் சொல்ல வேண்டும் அல்லது மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதுதான் என்று கடுமையாக சாடினார். அந்த குறைகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் குறித்து வைத்துக்கொண்டு தலைமைக்கு அனுப்பி விரைவிலே அதற்கு ஒரு முடிவு செய்யக்கூடிய அந்த பணியும் சேர்ந்து இணைந்தே இந்த பணிகளை செய்கிறோம். இந்த ஓரணியில் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வரவேற்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் இந்தியை தமிழ்நாட்டில் நாங்கள் நுழைக்கவில்லை என்று சொல்வதெல்லாம் ஏமாற்று வேலை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்திக்கு பணம் ஒதுக்குவதும் தமிழுக்கு பணம் ஒதுக்காமல் இருப்பதும் சமஸ்கிருதத்திற்கு பணம் ஒதுக்குவதும் தமிழ் மொழிக்கு பாரபட்சமாக இருப்பதெல்லாம் நாட்டு மக்கள் புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பிஜேபியை சார்ந்தவர்கள் அன்றாடம் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய கொள்கை பொய் சொல்ல வேண்டும் அல்லது மத கலவரத்தை தூண்ட வேண்டும். இந்த காரியங்களை தொடர்ந்து செய்வார்கள். செஞ்சி அருகே கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கு 30,000 ரூபாய் கையூட்டு வழங்காத மாற்றுத்திறனாளிக்கு வீடு மறுக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மேல் ஒலக்கூர் ஆதிதிராவிடர் புதிய குடியிருப்பு பகுதியில் கூரை வீட்டில் வசித்து வருபவர் ரஜினிகாந்த். மாற்றுத்திறனாளியான ரஜினிகாந்திற்கு ஸ்டீஃபா என்ற மனைவியும் 3 ஆண் பிள்ளைகளும் உள்ளனர். கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு கட்டிட கூலி வேலையின் போது தவறி விழுந்ததில் ரஜினிகாந்தின் கால் மற்றும் கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் மாற்றுத்திறனாளியாக ஆனார். இதன் காரணமாக அவரது குடும்பத்தின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. இதற்கிடையே கூரை வீட்டில் தங்கியிருக்கும் இவர் தினம் தினம் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்திருந்த நிலையில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு வேண்டி விண்ணப்பித்திருந்தார்.
அதற்கு அவரிடம் கையூட்டாக ரூபாய் 30,000 ஊராட்சி நிர்வாகம் சார்பில் கேட்கப்பட்ட நிலையில் ரஜினிகாந்த் பணம் செலுத்த முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவித்தவுடன் விண்ணப்ப வடிவம் மற்றும் ஆவணங்களை அவரிடமே திருப்பிக் கொடுத்துள்ளனர் அதிகாரிகள். இதனால் மிகுந்த வேதனை அடைந்துள்ள மாற்றுத்திறனாளியான ரஜினிகாந்த் குடும்பத்தினர் தமிழ்நாடு முதலமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரும் தங்களது குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தங்களுக்கு அரசின் இலவச தொகுப்பு வீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்துள்ளனர். 30,000 கேட்டாங்க சார். யார் கேட்டாங்க? ஊராட்சியிலேருந்து கேட்டாங்க. ஊராட்சி மன்றத்துலேருந்து கேட்டாங்க. சரி, 30,000 கொடுத்தா தான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்குறப்ப இப்போ நான் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் என் கையிலே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது அவங்க காசு கொடுக்குறவங்க மட்டும்தான் வீடு தராங்க, கொடுக்காதவங்களுக்கு இல்லை அப்படின்னு. ஆனால் நான் 1000 ரூபா 1500 வர்றதை வச்சு தான் சார் நான் மேனேஜ் பண்ணி வீட்டை ஃபேமிலியெல்லாம் பார்க்கணும், பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் 30,000 என்னால் முடியல சார். அதனால் நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் அந்த ஃபார்ம்லாம் என் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? முதலமைச்சர் ஐயா அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இதை பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு வீடு தொகுப்பு வீடு தருமாறு தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். தாம்பரம் அருகே சாலையை கடக்க முயன்ற 4 பேர் மீது காரை விட்டு மோதிவிட்டு நிற்காமல் சென்ற மென்பொருள் ஊழியரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானட்டோரியம் அப்பாராவ் காலனி 2வது தெருவை சேர்ந்த தம்பதி அருள்தாஸ் அமலா ஹாசன் தம்பதியரின் மகன் மற்றும் மகள் சேலையூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர். வழக்கம் போன்று பள்ளி முடிந்து பேருந்தில் வந்த மகன் மற்றும் மகளை தாய் அமலா ஹாசல் அழைத்துக் கொண்டு வீட்டு பணிப்பெண் வேளாங்கண்ணி உட்பட 4 பேரும் ஜிஎஸ்டி சாலையை கடக்க முயற்சித்தனர். அப்போது குரோம்பேட்டையிலிருந்து தாம்பரம் நோக்கி அதிவேகமாக வந்த அடையாளம் தெரியாத கார் ஒன்று 4 பேர் மீது மோதிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து சென்றது. இதில் 4 பேரும் படுகாயமடைந்தனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த 4 பேரையும் மீட்டு குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதில் அமலா ஹாசல் மற்றும் மகன் ஆகியோர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி கண்காணிப்பு பதிவுகளின் அடிப்படையில் காரை ஓட்டிய வினோத் என்பவரையும் கைது செய்தனர். மேலும் கைதான நபர் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தது தெரியவந்த நிலையில் காரையும் பறிமுதல் செய்தனர். தாம்பரம் மேம்பாலம் அருகே சாலையோரம் படுத்து உறங்கியவர் மீது கார் மோதிய விபத்தில் அவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை அருகே தாம்பரம் மேம்பாலம் பகுதியில் இரவு நேரங்களில் மேம்பாலத்தின் சென்டர் மீடியம் மற்றும் சாலையோரம் ஏராளமானவர் படுத்து உறங்குகின்றனர். இந்நிலையில் நள்ளிரவில் வியாசர்பாடியை சேர்ந்த ரமணா என்பவர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தாம்பரம் நோக்கி வந்த கார் மோதியது. இதில் மார்பு பகுதியில் பலத்த காயமடைந்த ரமணாவை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் விபத்து குறித்து கார் ஓட்டுநர் சுந்தரமூர்த்தியிடம் குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாயுடுமங்கலத்தில் ரூபாய் 4.50 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடம் திறந்து வைக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடுமங்கலம் கிராமத்தில் ரூபாய் 4.50 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விவசாயிகள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தனர். மங்களம் தனியார் திருமண மண்டபத்தில் வேளாண் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு விதை தானியங்கள், மரக்கன்றுகளை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் ஆகியோர் வழங்கினர். ஒசூர் அருகே 13 வயது சிறுவன் கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒரு இளம்பெண் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சிறுவனை தனியாக ஒருவர் அழைத்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே அஞ்சட்டி அடுத்துள்ள மாவனட்டி கிராமத்தை சேர்ந்த சிவராஜ் பாட்டில் என்பவரின் மகன் 13 வயதுள்ள 8ஆம் வகுப்பு மாணவன் அதே பகுதியைச் சேர்ந்த 2 பேரால் காரில் கடத்தி கொண்டு செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் வழக்கு பதிவு செய்த அஞ்சட்டி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி
மாதேவன், மாதேவா ஆகிய இருவரை கைது செய்தனர். அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அதே ஊரை சேர்ந்த மாதேவன் காதலியுடன் பேசிக் கொண்டிருந்ததை ரோஹித் பார்த்ததால் இந்த தகவல் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என நண்பரான மாதேவா என்பவருடன் இணைந்து விளையாட சென்ற சிறுவனை காத்திருந்து காரில் அழைத்து சென்று கொலை செய்தது தெரியவந்துள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே 2 வாலிபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் கைதான ஒருவரான மாதேவனின் காதலி ரதியையும் போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை தனியாக அழைத்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.